இந்த தூய ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சபைக்கும் கிடைக்கிற மாபெரும் கிருபை என்ன தெரியுமா? இந்த சத்தியத்துல இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள். உன்னை விட்டு நீ இயேசுவை விட்டு பின்வாங்குவதற்கு இந்த உலகம் உன்னை பிரிக்கிறதுக்காக ஒரு நாள் மோதும். அப்ப நீ சொல்லலாம் உலகத்தை பார்த்து, என் வாழ்க்கையில எது போனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன்னு சொல்லணும். ஏன்னா என்றென்றைக்கும் மாறாத நித்திய ஆவினால உன்னை இப்படி உருவாக்குறவர் தான் ஆவியானவர். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டியவைகளாம் கிடைக்காமல் போகும் பொழுது, இயேசுவே உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய முடியாது, நான் போக வேண்டுமானால் போய்விடு என்று சொன்னால், நீ போய் சொல்லுவ, எனக்கு உலகத்தை விட மேலான ஒன்றை எனக்கு ஆவியானவர் தந்திருக்கிறார், நித்திய ஜீவ வசனங்கள். ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிற வசனங்கள், இவைகள் தான் இயேசுவை விசுவாசிப்பதற்கும், இயேசுவை அறிவதற்கும், இயேசுவை பின்பற்றுவதற்கும் எனக்கு உதவி செய்கிற